ஒரு மோசமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது ரீசெண்டாக கொல்கத்தா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குற்ற செயல் செஞ்ச அத்தனை பேருக்கும் உடனடியாக மரண தண்டனை அவனுக்கு உடந்தையாக இருந்த அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். அடிப்படையில் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது தான். ஒழுக்கம் அப்படிங்கிறது குடும்பத்தில் பெற்றவங்க அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா பெற்றவங்க எப்படி இருக்காங்களோ அதை பார்த்து தான் பிள்ளைங்க வளரும். ஒருவேளை அவங்க சொல்லி கொடுத்தும் இவன் இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபடுறான்னா ஒரே நாளில் எக்ஸ்ட்ரீம் போக மாட்டான். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும் பொழுதே அவனை கண்டித்து அவனை நல்வழிப்படுத்துறது பெற்றவங்களோட கடமை. ஒருவேளை பெற்றவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத நல்லது கெட்டதை சொல்லணும். அதை தாண்டி ஒரு வேளை படிச்சிருந்தா ஸ்கூல் காலேஜஸில் நல் ஒழுக்கங்களை, ஒரு உமனுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு சொசைட்டினா என்ன, ஸோ ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அடிக்ஷன், ஸோ அது ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரக்ஸாக இருக்கலாம், இது அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும் பொழுது அதுவுமே இந்த குற்ற செயல் ஈடுபடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த மாதிரியான நபர்களை ஆரம்ப கட்டத்திலே கண்டறிஞ்சு அவங்கள சரி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே பயம் இல்லாமல் இருக்கிறதும் இது ஒரு காரணம். ஏன்னா நம்ம இந்த தப்பு பண்ணால் நமக்கு இந்த தண்டனை கிடைக்கும்னு ஒரு பயம் இருந்தால் இவங்க இந்த வேலையை செய்ய போகிறதில்ல. அரசாங்கமும் பயம் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சட்டங்களை உருவாக்கினா தான், சட்டங்கள் கடுமையாக்கினா தான் தப்புகள் குறையும்.